கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவ செய்தியுடைய தலைப்பு ஆசீர்வாதத்தின் மேன்மை. ஆசீர்வாதத்தின் மேன்மை. எத்தனை பேர் செய்தியினுடைய தலைப்பை கேட்டு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? சத்தம் வரலையே. ஆசீர்வாதத்தின் மேன்மை. கவனிங்க, கடந்த வாரம் கர்த்தர் ஆபிரகாமை தொடர்ந்து ஆசீர்வதித்து வந்தார். இந்த தலைப்பில் என்ன செய்தோம்? கர்த்தருடைய செய்தியை கேட்டோம். கடந்த வாரம் கர்த்தர் ஆபிரகாமை எப்படி தொடர்ந்து ஆசீர்வதித்து வந்தார் இல்லையா? இந்த வாரம் ஆசீர்வாதத்தின் மேன்மை என்று நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். இன்றைக்கு இருவரை உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? வேதத்தில் இருந்து காட்டப் போகிறேன். அந்த இருவரும் உடன் பிறந்த சகோதரர்கள். ஒருவருடைய பெயர் ஏசா, இன்னொருடைய பெயர் யாக்கோபு. கவனியுங்கள், ஈசாக்கு, ரெபேக்கா இவர்கள் பெற்று எடுத்த கவனிங்க இந்த இரட்டையர்கள். முதலாவது ரெபேக்காள் யாரை பெற்றெடுக்கிறார்? ஏசாவை பெற்றெடுக்கிறார். பின்பு யாக்கோபை பெற்றெடுக்கிறார். ஆனால் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய தரிசனமும் தேவனுடைய எல்லா காரியமும் ஏசா மேலே அல்ல, யாக்கோபின் மேலே என்ன செய்தது? இருந்தது. கவனியுங்கள், முதலாவது நாம் ஏசாவை குறித்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். இருவருமே யெகோவா தேவனை ஆராதிக்கிற குடும்பத்தில் என்ன செய்திருக்கிறார்கள்? பிறந்திருக்கிறார்கள். இருவருக்குமே தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று தெரியும். இருவருக்குமே கர்த்தர் ஆசீர்வாதத்தின் புருஷர் என்று தெரியும். இருவருக்குமே தன்னுடைய தகப்பன் ஈசாக்கை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று தெரியும். இருவருக்குமே தன்னுடைய தாத்தா ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து எப்படி ஆசீர்வதித்தார் என்று தெரியும். ஆகையால் தேவன் ஆசீர்வதிக்கிறவர் என்று இருவருக்கும் தெரியும். ஆனால் இருவரிலே ஒருவனுக்குத்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை என்ன செய்திருந்தது? தெரிந்திருந்தது. ஒருவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் மேன்மை என்ன செய்யவில்லை? தெரியவில்லை. அந்த முதலாவது நபர் தான் பாருங்க, ஏசா. ஆதியாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 36வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுவோம். எடுத்துக்கொண்டீங்களா? சின்ன பிள்ளைகள் அப்படியே கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 27வது அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். என்ன புரியுது உங்களுக்கு? என்ன புரியுது? நன்றாக கவனியுங்கள். ஈசாக்குக்கு இப்பொழுது மிகவும் வயதாகிவிட்டது. அவன் மிகவும் வயது சென்றவனாகிவிட்டான். அவருடைய கண்கள் சொருகி போய்விட்டது. அவன் கண்களில் பார்வை தெரியவில்லை. கவனியுங்கள், ஈசாக்கு ஏசா மேலே பட்சமா இருக்கிறான். ஆனால் ரெபேக்காள் யார் மேல பட்சமா இருக்கிறார்? ஏசா மேலே இல்லை, யாக்கோபு மேலே எப்படி இருக்கிறார்? பட்சமா இருக்கிறார். தகப்பன் ஒரு மகன் அதிகமா நேசிக்கிறார். தாய் பாருங்க இன்னொரு மகனை என்ன செய்யற? அதிகமா நேசிக்கிறார். தாய் நேசிக்கிற மகனை தகப்பன் நேசிக்கிறது இல்ல, தகப்பன் நேசிக்கிற மகனை யாரும் நேசிக்கிறது இல்ல, தாய் நேசிக்கிறது இல்ல. சில வீட்டுல பார்த்தா 2 பேர் இருப்பாங்க. அப்பா ஒரு பிள்ளை மேல ரொம்ப அன்பு வச்சிருப்பாரு, அம்மா இன்னொரு பிள்ளை மேல என்ன செஞ்சிருப்பான்? ஆமா, அப்பாவுக்கு இது ஏன் பிள்ளை, மனைவியிட சொல்லி இது ஏன் பிள்ளை. அந்த அம்மா கூப்பிட்டு பாருங்க, இன்னொரு நபரை கூப்பிட்டு இன்னொரு பிள்ளை கூப்பிட்டு இது யார் பிள்ளை? ஏன் பிள்ளை அப்படின்னு சொல்றது. இது சரியான செயல்பாடு அல்ல.
இது கர்த்தருக்கு விரோதமான செயல்பாடு, வேதத்துக்கு விரோதமான செயல்பாடு. இப்படி அநேக குடும்பங்களிலே அநேக பெற்றோர் இப்படியாப்பட்ட முறைமையை என்ன செய்கிறார்கள்? கையாளுகிறார்கள். அவர்கள் சரி என்று அதை நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறு. ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளையோ, 2 பிள்ளையோ, 4 பிள்ளையோ, 8 பிள்ளையோ, 10 பிள்ளையோ, 16 பிள்ளையோ, எல்லா பிள்ளையும் எப்படி நடத்தணும்? ஒரே மாதிரி பாவிக்க வேண்டும், ஒரே மாதிரியாக நடத்த வேண்டும். ஆனா ஈசாக்குக்கு இப்பொழுது ஏசாவை அதிகமாய் பிடிக்கிறது, ரெபேக்காளுக்கு யாக்கோபை அதிகமாக பிடிக்கிறது. கவனிங்கள், ஏசா அவன் வனத்திலே அவன் சுற்றி திரிகிறவன், அவன் கூடார வாசி அல்ல, அவன் வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிற ஒரு நபர் அல்ல. அவன் எப்பொழுது வெளியே சுற்றி கொண்டே இருப்பான். காட்டு பகுதியிலே சுற்றி காட்டு விலங்குகளை வேட்டையாடி, வேட்டையாடப்பட்ட அந்த விலங்கை கொண்டு வந்து தன்னுடைய தகப்பனுக்கு ருசியாக என்ன செய்வான்? சமைத்து கொடுப்பான். இப்படியே பாருங்க, ஏசா வனத்திலே வேட்டையாடிய விலங்கை ருசியாக சமைத்து தன் தகப்பனுக்கு கொடுத்து கொடுத்து அந்த ருசியான சமையலிலே ஈசாக்கு என்ன பண்ணிட்டாரு? அப்படியே மயங்கிட்டாரு. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஈசாக்கு இப்ப ரொம்ப யாரை பிடிக்குது? யாக்கோபை பிடிக்கல. யாரை பிடிக்குது? ஏசாவை. நாட்கள் ஆகிறது, அவன் மறிக்கிற தருவாய் வந்து விட்டது. கவனிங்கள், மறிப்பதற்கு முன்பாக குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அழைத்து என்ன செய்ய வேண்டும்? குடும்ப தலைவர் தகப்பன் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். அப்படியாப்பட்ட ஒரு நேரம் ஈசாக்குக்கு என்ன செய்து விட்டது? வந்து விட்டது. கவனிங்கள், இப்பொழுது ஈசாக்கு தன் குமாரர் இருவரையும் அழைத்து ஆசீர்வதிக்கிற விருப்பம் அவனுக்கு இல்லை. ஏசாவை மாத்திரம் அழைத்து என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசாவுக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து விட வேண்டும் என்று அவன் நினைத்து ஏசாவை அழைத்து அவன் என்ன செய்கிறான்? பேசுகிறான். மகனே வா, நான் மரிக்கிற தருவாய் வந்து விட்டது. நான் மரிக்கிறதற்கு முன்பாக எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கு முன்பாக நீ வனத்துக்கு சென்று விலங்கை வேட்டையாடி கொண்டு வந்து அதை ருசியாக சமைத்து அதை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடு. அதை நான் புசித்து அதற்கு பின்பாக நான் உன்னை என்ன செய்கிறேன்? ஆசீர்வதிக்கிறேன். உடனே இப்ப அதை கேட்டுட்டு இப்ப பாருங்க, விலங்க வேட்டையாட இப்ப ஏசா எங்க போயிட்டாரு? அவன் வனத்துக்குள்ள போயிட்டான். இப்ப ரெபேக்காள் வீட்டுக்குள்ள இருக்கிறான். ரெபேக்காள் எங்க இருக்கிறா? நல்ல கவனி, எங்க இருக்கிறா? வீட்டுக்குள்ள இருக்கிறா. வீட்டுக்குள்ள இருந்து தன் கணவர் ஈசாக்கு மூத்த மகன் ஏசாவோட பேசினது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா? சொல்லுங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா? கேட்டுட்டா. பாருங்க, உடனே ஏசா அவன் பாருங்க வேட்டையாடுவதற்கு வீட்டை விட்டு புறப்பட்ட உடனே தன் இளைய குமாரன் யாக்கோபை அழைக்கிறான். அவன் வேட்டையாடுறதுல போக மாட்டான். பாருங்க, அம்மா பின்னாடியே போவான். யார் பின்னாடியே போவான்? அம்மா பின்னாடியே போயிட்டு இருப்பான். கவனிங்க, வீட்டுக்குள்ளே இருப்பான். நான் நினைக்கிறேன் கடைக்கு போச்சுன்னா கடைக்கு போவோம் போல. தக்காளி வாங்கிட்டு வச்சேன், தக்காளி வாங்கிட்டு வருவான். சீரகம் வாங்கிட்டு வச்சோன்னா என்ன பண்ணுவான்? சீரகம் வாங்கிட்டு வருவான். கொத்தமல்லி வாங்கிட்டு வச்சோன்னா என்ன பண்ணுவான்? கொத்தமல்லி வாங்கிட்டு வருவான். அப்புறம் சமையல் அம்மாவுக்கு உதவியாக இருப்பான். அம்மாவுக்கு எல்லா ஒத்தாசையும் என்ன பண்ணுவான் போல, செய்வான் போல. பெருசு வீடே தங்குறது இல்லை. ஆனால் சிறுசு எங்க இருக்குது? வீட்டுக்குள்ளே இருக்கு. கவனிக்கிறீங்களா? உடனே பாருங்க, தான் என்ன செய்கிறார்? யாக்கோபை அழைத்த மகனே, உன் தகப்பன் உன் சகோதரன் ஏசாவின் இடத்துல இப்படியாக பேசி இருக்கிறார். எல்லா ஆசீர்வாதத்தையும் தகப்பன் உன் சகோதரன் ஏசாவுக்கு கொடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார். ஆகையால் உன் சகோதரன் வனத்தில் போய் விலங்கை வேட்டையாடி கொண்டு வருவதற்கு முன்பாக நீ என்ன செய்? உன் தகப்பின் இடத்தில் போய் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்? வாங்கிக்கொள், பெற்றுக்கொள் என்று. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள், ரெபேக்காளிடத்திலே யாக்கோபு கேட்கிறான். ஒன்றுமல்ல, உன் தகப்பனுக்கு ருசியாக நான் என்ன செய்கிறேன்? சமைத்து தருகிறேன். அதை நீ கொண்டு போய் கொடுத்து உன் தகப்பனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன செய்? வாங்கிக்கொள். உடனே யாக்கோபு ரெபேக்காளிடத்தில் சொல்லுகிறான், தாயே, என் சகோதரன் ஏசா உடல் முழுவதும் எண்ணெய் நிறைந்தவன், ரோமம் நிறைந்தவன். ஆனா எனக்கு உடம்பும் என்ன இல்லை? ரோமம் இல்லை, தலை மட்டும்தான் என்ன இருக்குது? ரோகம் இருக்குது. ஒருவேளை என் தகப்பன் என்னை அழைத்து தடவி பார்த்து நான்
ஏசா அல்ல யாக்கோபு என்று கண்டுபிடித்தால் என் தகப்பன் என்னை ஆசீர்வதிக்கு பதிலாக என்ன செய்து விடுவார்? சபித்து விடுவாரே. உடனே ரெபெக்காள் சொல்றார், மகனே உன் மேலே வருகிற சாபம் யார் மேலே வரட்டும், என் மேலே என்ன செய்யட்டும் வரட்டும். இப்படி ரெபெக்காளை போல வேதத்தில பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சில இடங்களிலே சில ஸ்திரீகள் என்ன செய்திருக்கிறார்கள்? இப்படிப்பட்ட தவறை என்ன செய்திருக்கிறார்கள். பாருங்க, ஸ்திரீகள் தான் தவறு செஞ்சிருக்கிறாங்க, புருஷர் தவறு செய்யல அப்படின்னு பாருங்க நினைச்சுக்கிற வேணாம். பல இடங்களில் புருஷரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தவறு எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. கவனிங்க. உடனே ரெபெக்காள் என்ன செய்கிறாள்? தன் கணவர் ஈசாக்கு அவர் எப்படி ருசியாக சாப்பிடுவார் அப்படி சமைத்து யாக்கோபு கையில கொடுத்து வீட்டுக்குள்ள இருந்த ஏசாவுடைய வஸ்திரம், ஏசாவுடைய ரோமம் நிறைந்த வஸ்திரத்தை எடுத்து யாக்கோபுக்கு என்ன செய்கிறார்? அணிவித்து, இப்பொழுது நீ என்ன செய், போய் தகப்பனிடத்துல கொடுத்து சாப்பிட கொடு, அவர் சாப்பிட்ட உடனே ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வாங்கிக்கோ அப்படின்னு. இப்ப பாருங்க, ஈசாக்கு இருந்த அந்த அறைக்குள்ள யாக்கோபு போகிறார். போய் தகப்பனே தகப்பனே என்று சொல். யார் அப்படின்னு கேட்கிறான். உடனே உங்களுடைய மூத்த மகன் எப்படி போய் சொல்றான்? சொல்லுங்க, எப்படி சொல்றான்? உம்முடைய மூத்த மகன் ஏசா வந்து இருக்கிறார். உடனே தகப்பன் கேட்கிறாரு, குரல் யாரை போல இருக்கிறது? சொல்லுங்க, குரல் யாரை போல இருக்குது? யாக்கோபை போல இல்ல, நான் உம்முடைய மூத்த மகன் ஏசாதான் அப்படி. நான் வனத்திலே போய் வேட்டையாடி உமக்கு ருசியாக என்ன செய்திருக்கிறேன்? சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன். இதை புசித்து விட்டு நீர் என்ன செய்யும்? ஆசீர்வதியும். உடனே பாருங்க, தகப்பன் கேட்கிறான், என் மகனே, இந்த விலங்கு உனக்கு இவ்வளவு சீக்கிரமாக எப்படி அகப்பட்டது? வேகமா சமையல் பண்ணி கொண்டுட்டான் பாருங்க. ஏன்னா தெரியும், காட்டுக்குள்ள போனா விலங்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். ஆனா இவன் சீக்கிரம் வந்துட்டானே சொல்லி ஈசாக்கு ஒரு சந்தேகம் என்ன செய்கிறது? வருகிறது. உடனே யாக்கோபு அடிச்சு விடுறான் பாருங்க. ஆமா, பயங்கரமா அடிச்சு. சில பேர் அடிச்சு விடுறதுல யாரா இருப்பாங்க? சொல்லுங்க, அடிச்சு விடுறதுல யாரா இருப்பாங்க? பயங்கரமா இருப்பாங்க. தகப்பன் கேட்கிறான், இந்த விலங்கு மகனே உனக்கு எப்படி இவ்வளவு சீக்கிரம் அகப்பட்டது? உடனே இவன் சொல்றான், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு என்ன செய்தார்? வாய்க்க செய்தார். இப்ப பழிய தூக்கி யார் மேல போட்டான்? சொல்லுங்க, பின்னாடி கவனிக்கிறீங்க. பழிய தூக்கி யார் மேல போட்டான்? ஆமா, கர்த்தர் மேல போட்டான் பாருங்க. உடனே ஈசாக்கு என்ன பண்றான, என் மகனே நீ கிட்டவா அப்படின்னு நம்ம ஆள் ஒரு பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன செய்யறான்? போறான் பாருங்க. போன உடனே ஈசாக்கு இப்ப என்ன செய்யறான் அப்படின்னா, தடவி பார்க்கறான். ஏன் தடவி பார்க்கறான்? ஏசாவுக்கு உடல் முழுவதும் என்ன இருக்கும்? ரோமம் இருக்கும். என்ன சத்தம்? யாக்கோபு சத்தம் வருது. ஆனா இவன் ஏசான்னு சொல்றான், இது எப்படி? தடவி பார்க்கறான். தடவி பார்த்த உடனே ஏமாந்துட்டான் பாருங்க. உடனே சொல்லிட்டான், ஆமா, என் மகன் ஏசாவினுடைய சுகந்த வாசனை என்ன செய்கிறது? வருகிறது. ஆமா, உள்ள நினைக்கிறான், இவன் தான் யாரு? என் மூத்த குமாரன் ஏசா அப்படின்னு. அவன் சமைச்சு கொண்டு போனதை வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவனை முத்தம் செய்து என்ன செய்து? முத்தம். ஆமா, பைபிள்ல பல இடங்கள்ல முத்த சம்பவம் இருக்குங்க. ஒவ்வொரு முத்தத்துக்கும் என்ன இருக்குது? அர்த்தம் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு முத்தத்துக்கும் அர்த்தம் இருக்கு. கவனிக்கிறீங்களா? உடனே என்ன பண்ணிட்டான்? முத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிறான். எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு ஓடி போயிட்டான் பாருங்க. அவன் ஓடணும்னா வீட்டுல யார் வர்றா? சொல்லுங்க, யார் வர்றா? ஏசா வந்துட்டான். ஏசா விலங்க பாருங்க வேட்டையாடி கொண்டு வர்றான். சமைச்சிட்டு இப்ப எங்க போறான்? தகப்பனுடைய அறைக்குள்ள போறான். அவன் போய் பாருறான், தகப்பனே கூப்பிடுறான். ஈசாக்கு என்ன வந்துருச்சு? நடுக்கம், பயம், நடுக்கம், திகில். யாருன்னு கேட்கிறான்? மூத்த குமாரன் ஏசா. அப்படி என்றால் இப்ப வந்தது யாரு? அடுத்து என்ன நடந்ததுன்றது ஏசா என்ன பண்ணிட்டான்? விளங்கிட்டான் பாருங்க, விளங்கிட்டான். தகப்பன் சொல்றான், உன் பேரை சொல்லி உன் சகோதரன் என்ன செஞ்சிட்டான்? வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான் பாருங்க. அப்பதான் அழுகுறான், கண்ணீர் வர்றான், புலம்புறான். அப்பதான் சொல்றான் பாருங்க, கவனிங்க. ஆதியாக 27:36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா?
அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? யாக்கோபு அப்படின்னா எத்தன். யாக்கோபுனா என்ன அர்த்தம்? எத்தன். எத்தன்னா அடுத்து என்ன அர்த்தம்? ஏமாற்றுகிறவன். யாரு? ஆமா, சொல்லுவாங்கல்ல, ஒரு 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 சொல்லுவாங்க, ஏமாறுகிறவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுவதில் தப்பு இல்லை. ஏன் தெரியுமா இதை நான் சொல்றேன்? இதற்கு முன்னாடி ஒரு முறை ஏசா யாரை ஏமாந்திருக்கிறார்? யாக்கோபுட்ட ஏமாந்திருக்கிறார். கவனிங்க, இவன் ஒரு முறை வேட்டையாடி வருகிறான். ஏசா பசியோடு வருகிறான். வீட்டுல யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? பயிற்றம் போல என்ன செய்கிறான்? அவன் சமைத்து கொண்டு இருக்கிறான். யாக்கோபு தான் வீட்டை விட்டு வெளியே என்ன செய்ய மாட்டான்? போக மாட்டானே. இவன் கொடிய பசியோடு ஏசா வர்றான். அந்த உடனே பாருங்க, எனக்கு அந்த பயிற்றம் போல என்ன செய் கொடு அப்படின்னு. அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படி நான் மிகுந்த பசியா இருக்கிறேன், எனக்கு கொடு. நான் இதை சாப்பிடலன்னா என் ஜீவன் என்ன பண்ணிடும்? போயிடும். அப்படியாப்பட்ட பசியோட இருக்கிறேன் அப்படின்னு. நம்மால போட்டான் பாருங்க, கெச்ச போட்டான். என்ன போட்டான்? நம்ம முதல்ல பாசத்தில் சொல்லுவாங்க, என்ன போட்டாங்க? கெச்ச போட்டு என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. அது மாதிரி யாக்கோபு கெச்ச போட்டு என்ன பண்ணிட்டான்? ஏசாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தூக்கிட்டான் பாருங்க. சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன சொல்லுங்க? சேஷ்ட புத்திர பாகம்னா என்ன? நல்லா கவனிங்க. மூத்த மகனுக்கு எல்லா ஆசீர்வாத நன்மை, சொத்து பத்து எல்லாத்தையும், தோட்டு துறவா, பம்பு செட்டு, தென்னந்தோப்பு எல்லாத்துலையும் எத்தனை பங்கு? 2 பங்கு. முதல் மரியாதை யாருக்கு? அதுவும் மூத்தவனுக்கு. நம்மால் பாருங்க கரெக்டா என்ன பண்றாரு? அடிக்கிறாரு பாருங்க. உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்ன செஞ்சிரு? கொடுத்துரு, நான் பயிற்றம் போல கொடுக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஏசாவுக்கு பசிதான் பெரியதா தெரிந்ததை தவிர சேஷ்ட புத்திர பாகத்துடைய மதிப்பு பெரியதா என்ன செய்யல தெரியல. சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தோம்னா என் மதிப்பு மரியாதை எல்லாம் போயிருச்சு, அது தெரியல. அந்த சேஷ்ட புத்திர பாகத்துடைய அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மை தெரியல. ரொம்ப அஜாக்கிரதையா இருந்தான். அவன் கவனமா இருந்திருந்தான்னா தகப்பன் மறிக்கிற தருவாய்க்கு வந்துட்டாரு. நான் கூட பிறந்த சகோதரன் அவன் ஏற்கனவே என்னை ஏமாற்றி இருக்கிறான். தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நான் பெற வேண்டும். நான் இப்பொழுது தூரமாக என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நான் எங்கே இருக்க வேண்டும்? வீட்டிலே இருக்க வேண்டும். இப்பயும் அஜாக்கிரதை, அப்பயும் அஜாக்கிரதை, இப்பயும் அஜாக்கிரதை. அப்பயும் சேஷபுத்திர பாகத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியல. இப்பயும் பாருங்க, இவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியல பாருங்க. கவனக்குறைவு, அஜாக்கிரதை, பதட்டம், சரியா முடிவு எடுக்க முடியாத ஒரு செயல்பாடு. ஆகையால் ஏசா அவனுக்கு கிடைக்க வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தின் மேன்மையாகிய ஆசீர்வாதத்தை இழந்து விட்டான். அவனுக்கு கொடுப்பதற்காக தகப்பன் வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதத்தை என்ன செய்து விட்டான்? இழந்து விட்டான். இழந்ததுக்கு அப்புறம் தான் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை யாருக்கு தெரியுது? ஏசாவுக்கு தெரியும். அப்பதான் கேட்கிற மாதிரி எல்லாரும் கவனிங்க. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோடு எத்தனை தரம் சொல்லுங்க? இதோடு எத்தனை தரம்? 2ஆம் தரம் என்ன செய்தான்? மோசம் போக்கினான். சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தான்? எடுத்துக்கொண்டான். இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலையோ வைக்கவில்லையா கெஞ்சினான். ஒரு ஆசீர்வாதத்தை கூட எனக்கு நீங்க வச்சிருக்கலையா? ஒரு ஆசீர்வாதத்தை கூட எனக்காக நீங்க நிப்பாட்டி வைக்கலையா? இதுல இருந்து என்ன தெரியுமா புரியுது? தகப்பனுடைய செயல், தகப்பனுடைய எண்ணம், தகப்பனுடைய அந்த ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தை யாருக்கு கொடுத்துடணும்? யாரு சரியா விளங்கி கொள்றீங்க? ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் யாருக்கு கொடுத்துடணும்? மூத்த மகன் ஏசாவுக்கு கொடுத்துடணும். யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கொடுக்க கூடாது. இதுதான் ஈசாக்குடைய நிலைப்பாடு.
ஆனா கர்த்தர் எப்படி டைவர்ட் பண்ணி விடுறாரு பாருங்க, நல்லா கவனிங்க. கர்த்தர் முன் குறித்தது ஏசாவை அல்ல. கர்த்தர் யாரை முன் குறித்தார்? யாக்கோபு. ஆனா முதலாவது பிறந்தவன் யாரு? ஏசா. பிறப்பின் அடிப்படையில ஏசா முதலாவது பிறந்திருக்கலாம். ஆனா நம்மால யாக்கோபு விடல. ஏசா வெளியே வர்றான் தாய் வயிற்றில் இருந்து. பின்னாடியே என்ன பிடிச்சிருக்கான்? தன் சகோதரன் ஏசாவுடைய காலை பிடிச்சிட்டு வர்றேன். வரண்டா, பின்னாடியே வரண்டா. என்ன விட்டு போறியா நீ? பின்னாடியே வரண்டா. நான் தான் உனக்கு யாரு? போட்டிடா. பின்னாடியே வர்றான் பாருங்க. எத்தனை பேருக்கு பிரசங்க புரிஞ்சவங்க கைவிட்டு ராம சரியா? ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நல்ல வெயில நடக்கும் போதுதான் எதோட அருமை தெரியும். ஒதுங்கிறதுக்கு நிழலே இருக்காது. ஐயோ 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 கால் சுடுது, ஐயோ கால் சுடுது. என்ன பண்ணுவாங்க? நிழலை தேடி. புரியுதா? தாய் தகப்பனை சரியா நடத்திருக்க மாட்டாங்க. தாய் தகப்பன் மரிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப யாருடைய அருமை தெரியும். பிள்ளைகள் கூட இருக்கும் போது பிள்ளைகள் நல்லா நடத்திருக்க மாட்டாங்க பெற்றோர். பிள்ளைகள் போனதுக்கு அப்புறம் தான் பிள்ளைகளுடைய அருமை தெரியும். காசு பணம் இருக்கும் போது காசு பணத்தோட அருமை தெரியாது. காசு பணம் போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய அருமை தெரியும். சேஷபுத்திர பாகம் இருக்கும் போது சேஷபுத்திர பாகத்தினுடைய மதிப்பு ஏசாவுக்கு தெரியல. ஆசீர்வாதம் இருக்கும் போது அந்த ஆசீர்வாதனுடைய மதிப்பு ஏசாவுக்கு தெரியல. எல்லாம் போயிடுச்சு. ஏசாவை விட்டு எல்லாம் என்ன செய்து விட்டது? சொல்லுங்க. நம்ம இந்த ரூட்ல போறோம். அவர் ஒரு உறவு உஜாலா போடுறது என்னது? ஆமா, இந்த உறவு அந்த உறவு. அப்புறம் கடைசி முடிச்ச உடனே பாருங்க சட்டியை கவுத்திட்டாங்க. கீழே ஒரு பேப்பர், மேல ஒரு பேப்பர். ஏன்னா காக்கா தூக்கிட்டு போயிடும். என்னன்னா கலர் 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 கேசரி. எத்தனை பேர் புரியுது? என்ன கேசரி? கலர் கேசரி. இப்ப நானும் உங்களுக்கு என்னதான் கொடுத்துட்டு இருக்கேன்? இப்ப நான் உங்களுக்கு என்ன கொடுத்துட்டு இருக்கேன்? நல்ல கேசரி. என்ன கேசரி? நல்ல கேசரி கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதா? ஆமா, அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. பாதுகாவலர் 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 பாதுகாவலர். நல்லா இருக்கிறேனா? உங்களுக்கு எனக்கு பாதுகாவலர் யாருங்க? சொல்லுங்க, யாரு? உங்களை என்னை கங்கணம் கட்டி பாதுகாக்கிறது யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மகிமை யாருக்கு போது பாருங்க. கவனிங்க. எல்லாம் போயிடுச்சு. ஆசீர்வாதத்துடைய மேன்மை ஏசாவுக்கு தெரியவில்லை வேகமா. ஆனா தொடக்கத்திலிருந்து ஆசீர்வாதத்துடைய மேன்மை யாருக்கு தெரிஞ்சிருக்கு? யாக்கோபுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. எப்படியாவது சகோதரன் ஏமாத்தியாவது ஆசீர்வாதம் என்ன பண்ணிருக்கணும்? வாங்கிடணும். கவனிங்க. ஆதியாக புஸ்தகம் 27வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் கவனிங்க. அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ என் கிட்டே வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது. ஆசீர்வதிக்க தொடங்கிட்டார். அடுத்த வசனம் கவனிங்க. தேவன் உனக்கு எப்படி எதை? வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. முத பிளஸிங். ரெண்டாவது பாருங்கன்னா பவர். முத பிளஸிங்க கொடுக்கிறாரு. அடுத்து என்ன கொடுக்க போறாரு? பவரை கொடுக்க போறாரு. கவனம் 29. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிப்பவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை என்ன செய்தான்? ஆசீர்வதித்தான். எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதித்தான். சத்தமா ஆசீர்வதித்தான். என்ன சத்தமா ஆசீர்வதித்தான்.
இப்ப எல்லா ஆசீர்வாதமும் யார் மேல வந்துருச்சு? யாக்கோபு மேல வந்துருச்சு. ஏன் தெரியுமா? யாக்கோபு ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை நன்றாக என்ன செய்தான்? அறிந்திருந்தான். புரிஞ்சவங்க ஒரு பானம் சொல்லுங்களேன். நான் கேட்கிறேன், நீங்க ஏசாவா யாக்கோபா? பின்னாடி கவனிங்க. ஏசாவா யாக்கோபா? யாக்கோபுல கொஞ்சம் கையை உயர்த்துங்க, நல்லா கையை உயர்த்தி காட்டுங்க. ஏன் நான் இப்படி கேட்டேன்? நீங்க ஏசாவா யாக்கோபா? ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியவில்லை. ஆனால் யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை நன்றாகவே தெரிந்திருந்தது. யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தில் இருக்கிற அந்த ஜீவன் என்ன, சாராம்சம் என்ன, அதுக்குள்ள இருக்கிற சத்துவம் என்ன, அதுக்குள்ள இருக்கிற தன்மை என்ன, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற ஆற்றல் என்ன, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற வல்லமை என்ன, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற கணம் என்ன, ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற மதிப்பு மரியாதை என்ன, யாக்கோபுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. இன்றைக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை என்ன செய்ய வேண்டும்? நன்றாக என்ன செய்ய வேண்டும்? தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு ஈசாக்கு இடத்துல யார் இருக்கிறா? சொல்லுங்க, யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு. அதுக்காக யாக்கோபு ஈசாக்கை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இன்னைக்கு கர்த்தரை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று என்ன செய்யாதீர்கள், நினைக்காதீர்கள். தேவனுக்கு பிரியமாக நடந்தால், தேவனுக்கு உண்மையாக நடந்தால், தேவனுக்கு நேர்மையாக நடந்தால், தேவனுக்கு உத்தமமாக நடந்தால் அவரிடத்திலிருந்து தங்கு தடை இல்லாமல் என்ன செய்யும்? ஆசீர்வாதம் வரும். அவையெல்லாம் அப்படியெல்லாம் நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை முதலாவது யாக்கோபை போல என்ன செய்ய வேண்டும்? தெரிந்திருக்க வேண்டும். எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க, எப்படி ஆசீர்வதிக்கிறான். ஆமா, உனக்கு வானத்தின் பணியும் பூமியும் குணமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும், சாதாரண தானியம் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசை தந்தருளுவார். ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், ஜாதிகள் உன்னை வணங்குவார்கள். இதுவே அமைஞ்சத போறீங்க. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா சொல்லுங்க. உங்களுக்கு கர்த்தர் வானத்தில் பனியையும் பூமியையும் குளுமையும் மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்து ஆசீர்வதிப்பார். தந்து என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். தந்து ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை யாக்கோபு துல்லியமா என்ன பண்ணியிருக்கிறான்? அவன் அறிந்திருக்கிறான். ஏன்னா தன் தகப்பன் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறது அப்படியே பார்த்து அவனுக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை, ஆசீர்வாதத்தின் மேல, பிளஸிங் மேல ஒரு ஈர்ப்பு தன்மை. பேச புரிஞ்ச ஒரு ஆனந்த சொல்லுங்களேன், ஒரு ஈர்ப்பு தன்மை. அதுக்கு முன்னாடி அவன் தாத்தா ஆபிரகாம பார்த்து கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில அவன் எப்படி இருந்தா அதை பார்த்து ஒரு ஈர்ப்பு தன்மை, ஆசீர்வாதம் அவனை கவர்ந்து இழுத்துருச்சு. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்ன கவர்ந்து இழுக்குது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னை கவர்ந்து இழுக்கும்படியாக விட்டுக் கொடுக்கிறேன். பக்கத்தில் வந்து கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் உங்களை கர்த்தருடைய ஆசீர்வாதம் கவர்ந்து இழுக்கும்படியாக விட்டுக் கொடுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தாரையும் கவர்ந்து கவர்ந்து இழுக்கும்படியாக விட்டுக் கொடுங்கள். சொல்லுங்க, விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள். யாக்கோபை என்ன கவர்ந்து இழுத்திருக்கு? சத்தமா சொல்லுங்க, என்ன கவர்ந்து இழுத்தது? பின்னாடி என்ன கவர்ந்து இழுத்தது? ஆசீர்வாதம். அப்ப ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற நுணுக்கங்கள் தெரியணும். சும்மா போய் ஆசீர்வதியும் 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 அப்படின்னு கதை அட போ மகனே, போ மகனே. என் ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற சிறப்பே உனக்கு தெரியல. மேலோட்டமா பைபிள் படிச்சுட்டு யாரோ சொன்னாங்க சொன்னா ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் அப்படி இல்லை. ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற சாராம்சம், ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற சாராம்சம், அததான் ஆவியானவர் உங்களுக்கு எனக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, இதோட என்ன சொல்றேன், இன்னொரு காரியத்தை சேர்ந்து சொல்றேன். ஆசீர்வாதத்துடைய மேன்மையை அறிந்த பிள்ளைகள் ஆலயத்துக்கு வராமல் என்ன செய்ய மாட்டார்கள்?
இருக்க மாட்டார்கள். இப்போ ஏற்றுக்கொள்றவங்க கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 12 15 வரைக்கும், 12 15 வரைக்கும் கொஞ்சம் கவனிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 28 12 15 வரைக்கும். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, மேல யார் நிக்கிறா? மேல யார் நிக்கிறா? உங்க மேல யார் இருக்கணும்? சொல்லுங்க, உங்க மேல யார் இருக்கணும்? உங்க மேல யார் இருக்கணும்? உங்க மேல கர்த்தர் இருக்கிறா. அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணுங்க. மேல யார் இருக்கிறா? கர்த்தர் நிக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமி வம்சங்கள்லாம் என்ன செய்யப்படும்? எதுவுமே ஆமென் சொல்ல போறீங்க? இப்ப அடுத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் யாக்கோபுக்கு ரிலீஸ் பண்றார். எல்லாரும் கவனிங்க. ஏன் இப்ப நம்மால துல்லியமா ஆசீர்வாதத்துடைய அந்த ஆணி வேற என்ன பண்ணிட்டான்? பிடிச்சிட்டான். எதுவும் ஆமென் சொல்ல போறீங்க? இப்படி ஆளதான் யார் தேடிட்டு இருந்தா? சொல்லுங்க, யார் தேடிட்டு இருந்தா? கர்த்தர் தேடிட்டு இருந்தார். ஏசா பாருங்க, லாய்க்கப்பட்டு வரல. அவன் அந்நிய ஸ்திரீ பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். யாருக்கு பின்னாடி? அந்நிய ஸ்திரீகள் பின்னாடியே ஓடிட்டு இருந்தான். யாக்கோபு ஆசீர்வாதத்தினுடைய ஆணி வேற பிடிச்சிட்டான். ஆனா ஏசாவுக்கு தெரியல. அந்நிய ஸ்திரீகள் பின்னாடியே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? போயிட்டே இருந்திருக்கிறான் பாருங்க. இப்ப இது யாரு கவனிக்கிறா? 2 பேர்ல யாருக்கு ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியுது? ஏசாவுக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? யாக்கோபுக்கு தெரியுது. ஆமா ஆமா, தகப்பன்ட்ட போய் வாங்கிட்டான். வாங்கினது கரெக்ட். கர்த்தருடைய பார்வையில் அது எப்படி? கரெக்ட். அதை சரியா மெயின்டைன் பண்றான். சரியா மெயின்டைன் பண்றான் பாருங்க. ஆசீர்வாதத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறான், அடுத்த பாட்சனுக்கு கொண்டு போறான். இவன் தான் சரியான ஆளுன்னு கர்த்தர் யாக்கோபுக்கு அடுத்த ஆசீர்வாதங்களை என்ன செய்கிறார்? ஆமா, கட்டவிழ்கிறார். புரிஞ்சுக்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன் சந்ததி வடக்கே கிழக்கே மேற்கே தெற்கே என்ன செய்யும்? பரவும். பூமியில் இருக்கிற வம்சங்கள்லாம் யாருக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும்? ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்னா உன் மூலம் தான் என்ன செய்யப்படுவாங்க? ஆசீர்வதிக்கப்படுவாங்க. யாக்கோபே உன் மூலமா தான் ஆசீர்வாதமே வெளியே என்ன செய்ய போகுது? போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மூலமா தான் உங்க வீடே என்ன செய்ய போகுது? ஆசீர்வதிக்க போகுது. உங்க மூலமா தான் உங்க குடும்பமே என்ன செய்ய போகுது? ஆசீர்வதிக்க போகுது. உங்க மூலமா தான் உங்க வாழ்க்கை என்ன செய்ய போகுது? ஆசீர்வதிக்க போகுது. உங்க மூலமா தான் உங்க வீட்டுக்குள்ள இருக்க மற்றவங்களை என்ன செய்ய போறாங்க? ஆசீர்வதிக்கப்பட போறாங்க. உங்க மூலமா தான் உங்க ஏரியாவை என்ன செய்ய போகுது? ஆசீர்வதிக்க போகுது. உங்க மூலமா தான் இந்த மதுரை பட்டணமே என்ன செய்ய போகுது? ஆசீர்வதிக்க போகுது. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா யாக்கோபை போல இப்ப நீங்க ஆசீர்வாதத்துடைய ஆணி வேற என்ன பண்ணிருக்கிறீங்க? பிடிச்சிருக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்க. கையை வைத்து, நான் உன்னோடு இருந்து நீ போகும் இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் பாருங்க. தகப்பட்ட ஆசீர்வாதத்தை ஏமாத்தி வாங்கிட்டான். இப்ப பாருங்க, அவன் சகோதரனுக்கு யாக்கோபு மேல மூர்க்க வெறி. எப்படியாவது தகப்பன் நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடணும்? போட்டு தள்ளிடணும். இல்லையா? நம்மளும் அப்படிதான் சொல்லிடுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க, போட்டு தள்ளிடணும். இதை அறிந்த தாய் என்ன செய்யறா? போய் கணவன்ட்ட அழுந்து எல்லாம் பேசி அவன் யாக்கோபை பேக் பண்ணி எங்க அனுப்பிடணும்? ஆமா, ஊருக்கு அனுப்பிடணும் சொல்லிட்டு எங்க அனுப்புறாங்க? லாபான். ஆமா, இப்ப அவன் யாரு? கில்லாடிக்கு. அவன் கில்லாடிக்கு நோக்கி இன்னொரு கில்லாடி என்ன செய்கிறது? பாருங்க, கில்லாடிக்கு 2 கில்லாடி நேருக்கு நேராக என்ன செய்கிறது? ஒன்றாக சந்திக்கிறது. கவனிங்க, பைபிள் நல்லா படிங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க. பைபிள் படிச்சீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். சுவாரஸ்யமான சம்பவம் பைபிளை விட்டு வெளியே இல்ல. சுவாரஸ்யமான சம்பவம் எல்லாமே எங்க இருக்குது? பைபிள்ல தான் இருக்குது. கவனிங்க. இப்ப என்ன பண்றான்? அனுப்பி விட்டுறான். தாய் தகப்பன் அனுப்பி விட்டுறான். பிரயாணம் போய்கிட்டு இருக்கும் போது லூஸ் என்ன இடம் வருது?
லூஸ். அதுக்காக உங்க யாரையும் பார்த்து நான் என்னன்னு சொல்லல, லூஸ். என்ன பார்த்து பாஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? லூஸ். இவன் நடந்து போறான், ஒரு ராத்திரி தங்குறான், அந்த இடத்துக்கு பேர் லூஸ். இவன் ராத்திரி தூங்குறான், சொப்பனம் வருது, சொப்பனத்துல தான் கத்த இடைப்பட்டு இந்த ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. உடனே அந்த இடம் லூஸ். அந்த இடம் எப்படி மாறிது? பெத்தேல். இதை ஞாபகத்தில் போறீங்க எல்லாரும் சொல்லுங்க. பெத்தேல், பெத்தேல். நான் ஒரு பெத்தேல், நாங்கள் ஒரு பெத்தேல். ஆமென் சொல்லுங்க. நான் உனக்கு சொல்ல செய்யணும், என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். இப்ப எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆமா, எல்லாம் பேசியாச்சு. பெத்தேல் என்ன அர்த்தம்? வானத்தின் வாசல். வானத்தின் வானத்தின் வாசல். இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? வானத்தின் வாசல். எங்க இருக்கிறீங்க? வானத்தின் வாசல். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சரியா? உடனே என்ன பண்றான்? எழுந்து என்ன பண்றான்? புறப்படுறான். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ படுத்திருக்கிற இந்த பெத்தேலுக்கு, இந்த இடத்துக்கு மறுபடி நான் என்ன பண்ணுவேன்? உன்னை கொண்டு வருவேன். அதை செய்யற அளவுக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, உன்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற வரைக்கும், 1000 தலைமுறை ஆசீர்வதிக்க மாட்டேன். என்ன விட மாட்டேன்? கைவிட மாட்டேன். கைவிட மாட்டேன் சொல்லுங்க. கைவிட மாட்டேன். உடனே இப்படியெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்த, வாக்குத்தத்தங்களை கொடுத்த கர்த்தரோடு யாக்கோபு ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை பண்றான்? என்ன பொருத்தனை பண்றான்? கவனிங்க. 22வது வசனம், ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும். சொல்லுங்க, தேவன் எனக்கு தரும். எல்லாவற்றிலும் உமக்கு என்ன கொடுப்பேன்? சொல்லுங்க, என்ன கொடுப்பேன்? என்ன கொடுப்பேன்? அது யாக்கோபு. வேண்டில்லை. அப்படி என்றால் சாத்தான் உங்களை வஞ்சிக்கிறான், உங்களை ஏமாற்றுகிறான் என்று அர்த்தம். யாக்கோபின் தேவன் யாருடைய தேவன்? அதை மட்டும் சொல்லிக்கிறோம். யாக்கோபின் தேவன் யாருடைய தேவன்? என்னுடைய தேவன். அப்ப யாக்கோபின் தேவன் உங்களுடைய தேவன் என்றால், யாக்கோபு தசமபாகம் கொடுத்தது போல நீங்களும் என்ன கொடுக்கணும்? ஆமா, புரியுதா உங்களுக்கு? புரியுதா புரியலையா? இன்னும் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன் விஷயத்துல நானும் என்ன பண்ணுவேன்? இப்படித்தான் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருத்தனை பண்றான். ஏற்கனவே தன்னுடைய தாத்தா ஆபிரகாம் பொருத்தனை பண்ணதை பார்த்தவன், தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு பொருத்தனை பண்ணதை பார்த்தவன், தானும் ஒரு பொருத்தனை பண்றான். சொல்றான், டேஞ்சரான இடத்துக்கு என்ன பண்றீங்க? அனுப்புறீங்க. மாமா வீடு என்ன வீடு? மாமா வீடு என்ன வீடு? ஆமா, லாபான் பாருங்க, பயங்கரமான ஆள் பாருங்க. 10 முறை யாக்கோபுடைய சம்பளத்தை என்ன பண்ணான்? எத்தனை முறை மாத்தினா? எல்லாரும் சம்பளத்தை கூட்டுவாங்க, இவன் மாத்திரம் என்ன பண்ணான்? சம்பளத்தை ஆமா ஷேர் மார்க்கெட்டிங் அப்போ டொமக்குன்னு படுத்துட்டு பாருங்க. அது மாதிரி பாருங்க, பயங்கரமான ஆள் பாருங்க. லாபம் பயங்கரமானது. நம்மால சாதாரணமான இல்லை. யாக்கோபுக்கு ஒரு பணம் விடாப்படனுக்கு பயங்கரமான ஆள் பாருங்க. 2 பேரும் எப்படியாப்பட்டாலே பயங்கரமான. நீயா நானா அப்படி இடத்துக்கு என்ன அனுப்புறீங்க? அதனால உங்க கூட ஒரு பொருத்தனை பண்றேன். ஆமா, ஒரு பொருத்தனை பண்றேன். தேவரே எனக்கு தரும். ஆண்டவரே, நீங்கள் என்னென்ன விடுகிறீங்களோ எல்லாவற்றும் என்ன கொடுப்பேன். ஆமா, உங்களுக்கு படிப்பை தந்தது கர்த்தர், உங்களுக்கு ஆற்றலை தந்தது கர்த்தர், உங்களுக்கு திறமையை தந்தது கர்த்தர், உங்களுக்கு தாளந்தை தந்தது கர்த்தர், உங்களுக்கு எல்லா நுணுக்கங்களை தந்தது கர்த்தர். அதன் மூலமா தான் நீங்க என்ன பண்றீங்க? சம்பாதிக்கிறீங்க. ஆனா சம்பாதிக்கிறதுல 10ல் ஒரு பங்கு கொடுக்கிறோமா? 10ல் ஒரு பங்கு கொடுக்கிறோமா? 10ல் ஒரு பங்கு கொடுக்கிறோமா? 10ல் ஒரு பங்கு கொடுக்கிறோமா? கேள்வி. உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க. தொடர்ந்து சாத்தானுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடுக்காதீங்க. தொடர்ந்து யாருக்கு இடம் கொடுங்க? பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆவியானவருக்கு. இப்ப பாருங்க, லாபான் வீட்டுக்கு போயிட்டான், மாமா வீட்டுக்கு போயிட்டான். 1 மாசம் வேலை செஞ்சுட்டு இருக்கான். பிடிக்க போற பாருங்க. உடனே லாபான் மருமனை கூப்பிட்டு பேசுற பாருங்க. நீ 1 மாசம் ஆயிடுச்சு,
ஒரு மாசமா நீ எந்த சம்பளம் வாங்காம என்ன பண்ணிட்டு இருக்க, வேலை பார்த்துட்டு இருக்க, இது நல்லது இல்லை. நான் உனக்கு ஏதாவது சம்பளம் போட்டு என்ன செய்யறேன், கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே மருமகன் சொல்றாரு மாமனார்ட்ட, இல்ல மாமனாரே வேண்டாம், எனக்கு சம்பளம்லாம் வேண்டாம். உங்க இளைய மக யாரு, ராகேல். யாரு, ராகேல். லாபானுக்கு எத்தனை மக? மூத்த பேர் என்ன பேரு, லேயா. இரண்டாவது மகள் பேர் என்ன பேரு, ராகேல். லேயா கூச்ச பார்வை உடையவள், ராகேல் மிகவும் சௌந்தரியம் உள்ளவர். ஆமா, அழகான பெண்ணை பிடிச்சிட்டான். என்ன பண்ண பிடிச்சிட்டான், பயங்கரமான இருப்பான் போல பாருங்க. இப்ப அவன் பார்வை லேயா மேல போகல, யார் மேல போயிடுச்சு, ராகேல் மேல. சொல்றான், உடைய இளைய மகள் ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை செய்யறேன், 7 வருஷம். எத்தனை வருஷம், 7 வருஷம் வேலை. சம்பளம்லாம் வேணாம், சம்பளம்லாம் வேணாம். ரெண்டாவது மகளுக்கு எத்தனை வருஷம், 7 வருஷம். பாருங்க, பைபிள் எழுதியிருக்கு, ராகேல் மேலே யாக்கோபு வைத்திருந்த பிரியத்தினாலே 7 வருடம் ஓடியது யாக்கோபுக்கு. அம்மா என்ன பாருங்க, இப்படிலாம் பாருங்க. ராகேல் முகத்தை பார்த்துட்டே என்ன பண்ணிருக்கிறான், வேலை செஞ்சதுல 7 வருஷம் ஓடுங்க. 7 உனக்காக எத்தனை வருஷம், 70 வருஷம் நான் என்ன பண்ணுவேன், வேலை செய்ய. புரியுது உங்களுக்கு? அப்புறம் என்ன, நான் சொன்னேன்ல, லாபான் யாரு, கில்லாடிக்கு கில்லாடி. 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. இவன் கேட்கிறான், 7 வருஷம் முடிஞ்சிருச்சு, ரெண்டாவது பொண்ணு எனக்கு என்ன செய்யும், கட்டி கொடுவோம் அப்படின்னு. ஆனா என்னதுமா பண்ணிட்டான், தந்திரமா யாரை கட்டி கொடுத்துட்டா, மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன இப்படி மோசம் போக்கிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க ஊர் வழக்கப்படி ரெண்டாவது மூத்த பொண்ணு இருக்கும்போது ரெண்டாவது பொண்ணு என்ன செய்ய மாட்டோம், கட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. அப்படியா, சரி சொல்றான். அடுத்து 2வது மகளுக்காக ஆமா 7 வருஷம் என்ன செய்யணும். ஆனா 7 நாள் என்ன பண்ணிடுவேன், ஒரு வாரத்துல கட்டி கொடுத்துருவேன். ஆனா அடுத்து எத்தனை வருஷம் வேலை செய்யணும், 7 வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம், 14. பாருங்க, 2 பேரையும் கட்டி கொடுத்துட்டான். வருமானம் மாட்டி வந்துட்டாங்க, பிள்ளைகள் வந்துட்டாங்க. பாருங்க, பிள்ளைகள் பறந்துகிட்டே இருக்கிறாங்க. யாக்கோபு குடும்பம் என்ன ஆயிடுச்சு, குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார், பொருளாதாரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். புரிஞ்ச ஒரு ஆமஞ்சல்களா. ஆடு மாடுகள் பெருகுது பாருங்க, ஒட்டகங்கள் பெருகுது, ஆடுகள் பெருகுது, எல்லாம் பெருகுது. லாபான் பார்க்கிறான், என்ன யாக்கோபை கர்த்தர் அபிவிருத்தியா என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா யாக்கோபு இப்ப எதை பிடிச்சிட்டான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய ஆணி வேற பிடிச்சிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்படியாக புற தேசத்திலேயோ கர்த்தர் யாக்கோபை அளவில்லாமல் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா, ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை யாக்கோபு நன்றாக என்ன செய்தான், அறிந்திருந்தான். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளா நீங்கள் இருக்கலாம், வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கலாம், ஆலயத்துக்கு வருகிறவர்களா இருக்கலாம், இவையெல்லாம் சரியாக செய்து ஆனால் ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை தெரியாமல் போய்விட்டால் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு பலிக்காது, அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கைகூடி வராது. ஆகையால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முதலாவது ஆசீர்வாதத்தினுடைய மேன்மை என்ன, ஆசீர்வாதத்தினுடைய சாராம்சம் என்ன, ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் என்ன, ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற ஆற்றல் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்து எப்படி கட்டுக்கடங்காமல் உயர்த்தினாரோ அதே போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை என்ன செய்வார், கட்டுக்கடங்காமல் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார். புரிஞ்சது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் கூட சேர்ந்து அறிக்கை பண்ணுங்க. யாக்கோபை போல நாங்களும் ஆசீர்வாதத்தின் ஆணி வேரை, ஆற்றலை, அந்த வல்லமையை, அந்த சாராம்சத்தை கண்டுபிடித்து விட்டோம். ஆகையால் ஆசீர்வாதத்தின் மேன்மை என்ன என்று நாங்கள் அறிந்து கொண்டு விட்டோம். ஆகையால் கர்த்தர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் வாழ்க்கையும் எங்கள் சபையும் நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கட்டுக்கடங்காமல் ஆசீர்வதிக்க போகிறார். சொல்லுங்க, கட்டுக்கடங்காமல் ஆசீர்வதிக்க போகிறார். ஜோரா ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா? ஜோரா கைத்தட்டல் கொடுத்து கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
கர்த்தர் நல்லவர்.